மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுக்கிறார். கடவுளோ இயற்கையோ மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கிறது. ஆனா எல்லாரும் இங்க ஒண்ணுதான். முதல்ல எல்லாரும் ஒண்ணுதான் அக்செப்ட் பண்றப்பதான் ஆகா நம்ம பிள்ளைகள் தோற்று போய்விடுமோங்கிற கவலையிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இவர்களை பற்றி பெரிதாக நீங்க கவலையெல்லாம் படாதீங்க. சிரமம் தான், இல்லைன்னு சொல்லல, அவர்களோடு சேர்ந்து பயணித்தல்ல. அவர்களுக்கு இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன், எனக்கு அப்புறம் யாரு செய்வா, கவலைப்படாதீங்க. எவ்வளவோ மனுஷங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் உருவாக்குற மனுஷங்க இருக்காங்க, இவங்க வர்றவங்க இருக்காங்க. இந்த பசங்க இவ்வளவு பேர் படிக்கிறான், இவ்வளவு பசங்க பிள்ளைங்களா படிக்கிறாங்க. இந்த பசங்க இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க உங்க பசங்களுக்கு அவ்வளவு கைத்தனது இந்த பசங்க தான். ஓகே, அப்ப அவங்க எல்லாம் சேர்த்துக்கு ரெடியா இருக்காங்க. நமக்கு ஒரு பக்கம் நெகட்டிவாவே இந்த சமூகம் ஒதுக்கி வைக்கிறது, அப்புறம் இந்த கொஞ்சம் சொந்தக்காரன் எவனாவது ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறது, கல்யாண வீட்டுல வேற மாதிரி பாக்குறது, எப்பெல்லாம் கவலைப்படாது. அந்த பிள்ளைக்கு நீங்க கத்துக்க வேண்டியதுதான். அவனுடைய பார்வைக்கு நாம எப்படி இருக்கோங்கிற அவசியம் இல்ல, நம்ம பார்வைக்கு நாம எப்படி இருக்கோங்கிறதா இங்க முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தவங்களுடைய பார்வையோட அங்கீகாரத்துக்கு நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உலகத்தோட அங்கீகாரம் என்று தேவையெல்லாம் கிடையாது. எல்லோருக்கும் ஒத்து போகணுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நம்ம உலகத்துடைய அங்கீகாரத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் இல்லை. உடல் பலம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம், ஆனா அவர்களுடைய ஆத்ம பலம் ரொம்ப பெருசு. அந்த ஆத்ம பலம் ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க they are trying to communicate. அவங்களோட எல்லா பாடியில இருந்துமே they are trying to communicate. Yes, I can do it. என்னை விட நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுருவேன், என்னால முடியும், எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கலன்னு தன்னுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு வகையில நம்மோட அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு மட்டும்தான். அதனால எனக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சு மேல வரக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லாம் இவர்களை கைகோர்த்து கொண்டு அழைத்து செல்வார்கள். அவர்களை வித்தியாசமானவர்களாக பார்க்க மாட்டார்கள். உங்கள் தலைமுறையை போன்றவர்களாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். இவர்களோடு சேர்ந்து இணக்கமாக ஈக்குவலாக they will treat them. You don't worry about these people. மனிதனை பார்த்துக்கொள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், கவலைப்படாது. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒண்ணுமே இல்லாதவங்களா இருப்பான். இன்னைக்கு $1,000,000 பண்றவங்க, 10,000 கோடி பணம் பண்றவங்க, பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, நல்லது கட்ட செய்யறவங்க எல்லாருமே எடுத்தோடனே 10,000 கோடி ரூபாய் கையில வச்சில்ல, படிப்படியா தான் மேல வந்திருக்காங்க. அவங்க தன்னிட்ட இது இல்லைங்கிறத பத்தி கவலைப்படல, என்ன இருக்குன்னு கவலைப்பட்டிருக்காங்க. நம்மகிட்ட இன்னைக்கு காசு பணம் இல்லாம இருக்கலாம், பெரிய பொருளாதார சூழ்நிலை இல்லாம இருக்கலாம், அம்மா அப்பா பெரிய அளவுக்கு படிக்காதவங்களா இருக்கலாம், நமக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய, பல பேருக்கு உருவாக்கி தரக்கூடிய அறிவு நம்மிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் தோற்கடிக்க முடியாது. நம்ம மேல போயிட்டே தான். நாம வளரும் போது நமக்கு கீழே இருக்கவங்களை பார்க்கணும், அவன் தான் பெரிய மனுஷன். நம்ம வளர மேல இருக்கவங்களை பார்க்க ஆரம்பிச்சோம். வளர நமக்கு கீழே இருக்கவங்களை பார்க்கணும். வளர மேல இருக்கவங்களை பார்த்தா இன்னும் மேல வேணா வளரலாம் நீங்க. ஆனா கீழே இருக்கவனை பார்த்தா தான் சமூகத்தையே வளர்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது ஒண்ணே ஒண்ணுதான், இந்த தம்பி தங்கச்சிங்களை நீங்க விற்றக்கூடாது, யாருமே விற்றக்கூடாது. இவர்கள் அனைவரையும் ஜனத்திரலில் சேர்த்துக் கொண்டு இணைவாக எடுத்து செல்லும். நீங்க பயப்படாதீங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளை வளர்த்துருக்கோம். நல்ல குடும்ப அமைப்பு பின்னாடி நின்று வந்திருக்கிறார்கள் எல்லா பிள்ளைகள். நம்மை குறை சொல்லுகிற மனிதர்களை விட, நம்மை நோகடிக்கிற மனிதர்களை விட, நம்மை பற்றி எப்போதுமே தவறு சொல்லுகிற மனிதர்களை விட, நம்மை தட்டி கொடுக்கிற, அரவணைத்துக் கொள்ளுகிற, அன்பு செலுத்துகிற, அன்பு பாராட்டுகிற மனிதர்கள் தான் அதிகம். அவங்களை நீங்க நம்புங்க. உங்க பிள்ளைங்க நம்புற மாதிரியே உங்க பிள்ளைங்களுக்கு அந்த இன்னும் விஷயம் கிடையாது இல்லையா? உங்க சொந்தக்காரங்களே ஒருத்தர் உங்க பிள்ளை வித்தியாசமா பாக்குறாரு, மனசுக்குள்ளே நீங்க சங்கடப்படுவீங்க தெரியுமா? அந்த மனுஷனை கூட உங்க பிள்ளை நல்ல முள்ள இருந்தா ஓடி போய் கட்டித்தான் பிடிச்சுக்கும். அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா? உங்களுக்கு ஒரு சிறப்பு நன்றி. தேவி எனக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். இதனோட சந்தோஷம் வேற எந்த ஒரு இதுலயும் வராது, எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் வராது. மாணவர்கள் கிடையாது, எல்லா குழந்தைங்களும் தன்னோட டீச்சர்ஸோட குழந்தைகள் அப்படின்னு நினைச்சுதாங்க சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குழந்தைங்களுக்காக வேண்டி நம்ம சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சக்தி மசாலா நிறுவனத்துக்குமா, அரங்காவலருக்கு, எங்கள் மிஸ்ஸு, எங்கள் பாப்பாவுக்கு ட்ரெயின் பண்ணுற மிஸ்ஸு, எங்கள் கூட இருக்கிற பேரண்ட்ஸு எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சக்தி மசாலாவுக்கு ரொம்பவே நன்றிங்க. துரைசாமி அம்மாவுக்கும் துரைசாமி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. ராஜி மிஸ்ஸு, எங்கள் டீச்சர்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. 1000 நன்றி சொல்லுங்க. சக்தி தேவி இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.